ஸோ வெல்கம் டு நியூக்யூபி டானிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களுடைய நியூ ப்ராடக்ட் ஸ்மார்ட் ஒய்ஃபை மொபைல் ஸ்டார்டர் கண்ட்ரோலர் 3 ஃபேஸ் மோட்டாருக்கு. இது வந்து ஏஐ ப்ரோ மாடல். ஸோ நியூ மாடல். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு லெவல்ஸ். ஸோ இந்த மோட்டர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஆப் மூலிமா உங்கள் எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இது நீங்கள் இந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஒய்ஃபை மோடம் இருக்கணும். சிம் மோடம் இல்லைன்னா நார்மல் ஃபைபர் மோடம், எல்லா மோடும் சப்போர்ட் பண்ணும். எல்லா ஏர்டெல், ஜியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதை பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன், 3 ஃபேஸ் ஆன் பண்ணுறேன். இந்த ஒய்ஃபை வந்து எல்இடி பாருங்கள், பச்சை கலரு. ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது இந்த ப்ளூ கலர் மோட்டர் எல்இடி பிளிங்க் ஆகும். அது வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ். ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ என்னுடைய ஆப்புக்கு நான் போகிறேன். செகண்ட் மோட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோட வோல்டேஜஸ் எல்லாம் காமிக்கும். கரண்ட் வோல்டேஜஸ், சீக்வன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே நம்ம ஆன் பண்ணி காமிச்சிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RYB 3 ஃபேஸையும் கொடுத்துருங்க. இது வந்து சிடி காயில் கரண்ட் சென்சிங்காக. ஏதோ ஒரு ஃபேஸ் ஆர் ஃபேஸில் நான் சிடி காயில் கொடுத்துருக்கேன். இது 30 ஆம்ஸ் லோடு வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கனெக்டர், இது ஆஃப் கனெக்டர். ஆன் நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்டார்டரில் கொடுத்துக்கோங்க, ஆன் பட்டனில். இந்த ஆஃப் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பின் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பின்னு, ஃபர்ஸ்ட் பின்னை விட்டுருங்க. இது நாங்கள் டியூவல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம், அதனால் டியூவல் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா ஸ்டார்டரும் சப்போர்ட் ஆகும். இப்போ ஃபேஸ் சீக்வன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் போய் பவர் ஸ்டேட்டஸில் பார்த்தோன்னா தெரியும், RYB கரெக்டாக வந்திருக்கும். ஃபேஸ் சேஞ்ச் எல்லாமே. இப்போ இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவைஸ் டேக் இருக்குது. நீங்கள் எப்பப்போ ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, எவ்வளோ நேரம் ஓடுது எல்லாமே பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். 20 டேக் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்லேயும் போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த டிஜிட்டல் ஏஐ இதில் வந்து உங்கள் வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க ப்ரிவெண்டரில். குட்டா பேடா இல்லை பவர் ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, எல்லாமே காமிச்சிருது. என்ன மோடில் ஒர்க் ஆகுது எல்லாமே காமிக்குது. இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா நான் டைமரில் யூஸ் பண்ணலாம். டைமர்னால் டே டைமர். நான் வந்து ஆன் டைம், ஆஃப் டைம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இல்லை எவ்ரிடேவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைமர் யூஸ் பண்ணலாம். சைக்கிளிக் டைமர் அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமர் மோடு நீங்கள் டைமர் ஆன் பண்ணிவிட்டு டைமர் மோட் ஆன் பண்ணிட்டு டைமர் மோடில் இருக்கும். அப்போ நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆட்டோ ஸ்டார்டர் இருக்குங்க. டைமர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட்டோ ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும். இது வந்து 2 ஃபேஸு. நீங்கள் 2 ஃபேஸில் ஒர்க் ஆகணும், 3 ஃபேஸில் ஒர்க் ஆகும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மோட்டரை ஆன் பண்ண போகிறேன். ஸோ மினிமம் 5 to 10 செகண்ட்ஸ் எடுக்குங்க. மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இது 3 ஃபேஸ் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. லோடு கொடுத்துருக்கோம். மோட்டர் எல்இடி ஆன் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்க டெக்ஸ்ட்டு, அது ஒயிட்டாக மாறணும். அதான் அக்னாலஜ்மெண்ட். இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட்டில் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒயிட்டில் இது மாறிடுச்சு. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஈச் 30 செகண்ட்ஸில் வருங்க. மோட்டர் நம்ம 2 தானே, மோட்டர் 2 ஆன் அப்படின்னு வரணும். நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுங்க. மோட்டர் 2 ஆன்னு வந்துடுச்சு.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா ஆம்ஸும் காமிக்கும். 4.7 ஆம்ஸ் 100 வோல்ட் எல்லாமே காமிக்குதுங்க. இப்போ நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். மோட்டரை நான் ஆஃப் கொடுக்குறேன். மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. மோட்டர் எல்இடி ஆஃப். ஆஃப் ரிப்ளை வந்துடும். அது நோட்டிஃபிகேஷன் ஆஃப்னு வந்துடும். பிளாங்க் ஆயிடுச்சு. பிளாங்க்னா ஆஃப். க்ரீன் அண்ட் ரெட் வந்து பிளாங்காக இருக்கணும். அது ஆஃப். இவ்வளோதாங்க. இது வந்து உங்களுடைய எல்லா ஸ்டார்டர் சப்போர்ட் ஆகும். டிவைல் ஸ்டார்ட், டெல்டா, ஆயில் ஸ்டார்டர் எல்லாம் புஷ் பட்டன் பேஸ்டு ஸ்டார்டர் சப்போர்ட் ஆகும். நீங்கள் இங்கேயும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மொபைலையும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆஃப் ஸ்டேட்டஸும் வந்துடுச்சு. மோட்டர் டூ ஆஃப். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது தேவைப்படும்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9629659111. தேங்க்யூ.